வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நம்ம நடுவுநிலை நிலைமை அதிகாரத்துல 5 குறள்கள் பார்த்தோம். இப்போ 6வது குறளை நாம பார்க்கிறோம். 6வது குறள் என்ன சொல்லுதுன்னா, கெடுவது யான் என்பது அறிக. கெடுவது யான் என்பது அறிக. தன் நெஞ்சம் நடு ஒரீஇ அல்ல செய். அவர் என்ன சொல்றாருன்னா, கெடுவது யான், நான் கண்டிப்பா கெட்டு போவேன். எனக்கு நான் செய்யக்கூடிய இந்த காரியத்தால் எனக்கு நஷ்டம்தான் உண்டாகும். எனக்கு வாழ்க்கையிலே வளம் உண்டாக போவதில்லை. இத நான் செய்யறதுனால எனக்கு தீமைதான் சேரும் அப்படின்னு நீ நினைச்சுக்க அப்படிங்க. இப்பதான் நம்ம 2 குறள்கள் எல்லாம் பார்க்கும்போது எது நம்மளுடைய சிந்தனை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்ல. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒரு காரியத்தை நீ செய்றீன்னா அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீனே தீர்மானம் பண்ணிக்க. கெடுவது யான் என்பது அறிய தன் நெஞ்சம். நீ உனக்கு தெரிஞ்சு தன் நெஞ்சம் நடு ஒரீஇ அல்ல செய்யும். நீ நடுநிலையில இருந்து தவறி நடு ஒரீஇ அல்ல செய்யும். அதாவது ஒரு நன்மை இல்லாத ஒரு காரியத்தை நீ செய்யும் பொழுது நீதான் தெரிஞ்சுக்க. உனக்கு கண்டிப்பா உனக்கு கேடுதான் உண்டாகும் அப்படிங்கிறது. ஏன்னா இதுதான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய மனமும் ஒவ்வொருடைய சிந்தனையும் அதுல அந்த நாம நம்முடைய நம்ம ட்ரூ டு அவர் செல்ஃப், நாம நமக்கு நாமே உண்மையா நடந்துக்கிறோம். அந்த அதுல நாம நமக்கு நாமே ஒரு விசுவாசமா நம்ம நடக்கல, நாம ஒரு தவறு செய்யறோம். இந்த இடத்துல ஒரு ஒரு வாய்ப்போ ஏதோ ஒண்ணு வருது, அதுல ஒருத்தர் பார்க்கல அப்படிங்கிறதுக்காக ஒரு பணத்தை நம்ம எடுத்து செய்யணும். அல்லது எப்படியும் அதாவது எவ்வளவோ தவறான காரியங்கள் இருக்கு. அந்த தவறுகளை நாம் தெரிந்து இது எப்படி நமக்கு தெரியாம இருக்கும். நம்முடைய நாமளும் படிக்கிறோம், நம்முடைய தாய் தப்பங்கள் நமக்கு சொல்றாங்க. அப்படிங்கும் போது ஒருவேளை தாய் தப்பம் நமக்கு தவறா சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா வேணா நமக்கு அது தெரியாம இருக்கிறதுடைய, மற்றபடி நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இதுகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுதான் வச்சிருக்கோம். அப்போ அதை தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு அற வழி, ஒரு நடுநிலைமை, ஒரு நல்லவனாக எப்படி நடப்பது அப்படிங்கிற அந்த முறை, இதுகளை எல்லாம் நாம
தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செய்யல அப்படின்னாச்சுன்னா நமக்கு கேடு கண்டிப்பா வரும். அத நீனே அதை நீ முடிவு பண்ணிக்க. கெடுவல் யான் என்பது அறிக. கெடுவல் யான் என்பது அறிய தன் நெஞ்சம் நடுவொருகி அல்ல செய்யும். அந்த நடுநிலையில இருந்து நீ தவறி இது தவறு அப்படின்னு தெரிஞ்சு அதை நீ ஒரு காரியத்தை நீ செய்யும் பொழுது இப்படிலாம் கெட்டு போனவங்க நிறைய இருக்கு. இதுல அந்த தன் நெஞ்சம் தெரிஞ்சு இதை செய்தவங்க எல்லாம் திருப்பி அதே வழியில போயிடுவாங்க. அதுல ஒரு 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 மனிதன் ஒரு சின்ன தவறு செய்யறதுதான். அதுக்கப்புறம் அந்த தவறுல அவன் அப்படியே முழுக்க அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் அவனால மீண்டு வர்றதுக்கு முடியாது. அவன் நினைச்ச காரியங்களை அவன் செய்ய முடியாது. இப்படித்தான் இந்த நாம செய்யக்கூடிய ஒரு தவறான காரியங்கள் நாம அப்படியே அது உள்ள இழுத்து வீட்டுல நம்ம எவ்வளவோ நமக்கு உள்ள புத்தி சொல்லுவாங்க. அதுகளை எல்லாம் நம்ம அத அதுகளை எல்லாம் நம்ம கேட்காம நம்முடைய தாய் தகவல் சொல்லக்கூடிய மீதியோ அது அவங்க சொல்றது நியாயமா ஆனாலும் நாம அதை செய்யறோமே. ஐயோ என்னால இந்த பழக்கத்தை விட முடியலையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா என்னால அந்த பழக்கத்தை விட முடியலையே. நான் இந்த இந்த புகையிலையை போடுறேன்னு, நான் இந்த கஞ்சா இதுகளை உபயோகப்படுத்துறேனே, நான் இந்த இந்த லிக்கர்கள் எல்லாம் நான் உபயோகப்படுத்துறேன். என்னுடைய நண்பர்களோட நான் வெளியே போகும்போதெல்லாம் நான் எப்படிலாம் என்ஜாய் பண்ணி. ஆனா இது அந்த நேரத்துல ஒவ்வொரு நேரத்துலயும் அந்த மனதுக்கு உள்ள நமக்கு அது தெரியுது. அதனாலதான் அந்த இதுல அவர் முதல்ல அதை சொல்றாரு. கெடுவல் யான் என்பது அறிக. அது அது நமக்கு தெரியும். நம்மகிட்ட அது சொல்லும். நம்முடைய மனசாட்சி நம்மள்கிட்ட சொல்லும் அது செய்யக்கூடாது. ஆனா இதுல நம்ம விழுந்து 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 அது உள்ளே அமிழ்ந்து போகும் பொழுது நாம அதிலே மூழ்கி போயிடும். அது நீ போகும்போது கடுகொழியான் என்பது அறிக தன்னெஞ்சும் நடுவொரி அல்ல செய்யும். நீ உன்னுடைய நெஞ்சத்துல உன்னுடைய நெஞ்சம் நடு வழியில இருந்து நடு ஒருகி அல்லதை செய்யும். அல்லல் காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. அதை நாம நம்முடைய கண்ட்ரோலுக்கு இல்லாம நாம இதுகளையெல்லாம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது நமக்கு கேடுதான். ஆகவே நண்பர்களே, இந்த மாதிரி இந்த நம்முடைய மனதிற்கு நம்முடைய சிந்தனைக்கு நமக்கு நம்முடைய நம்முடைய உணர்வுகளுக்கு இது தவறு அப்படின்னு தெரியும் போது அந்த காரியத்தை நம்ம செய்யவே இது இந்த பழக்க வழக்கங்களை நாம் மாற்ற வேண்டும். இது தவறு அப்படின்னு நாம ஒரு ஒரு களவு செய்வது தவறு. ஒரு இடத்துல ஒரு பொய் சாட்சி சொல்லுவது தவறு. ஒருவரை ஒரு இக்கட்டிலே மாட்டி விடுவது, அவர்களுக்கு கஷ்டங்களை உண்டு பண்ணுவது, அவர்களுக்கு மிக முக்கியமான சில பொருட்களை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் இந்த மனம் நமக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கேட்காம நம்ம செய்ய செய்ய அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம
கெடுவல்யா. நாம அதனால மிந்தி போக போறது எதுவுமே கிடையாது. நம்முடைய கெடுதிய இதையெல்லாம் நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்து அதை நம்ம நம்மளையும் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த குரல்ல எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்த நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் இவரை எல்லாம் நம்மளை நல்ல முறையிலே வழி நடத்துவதாக இருந்தால்தான் நாம் நல்ல முறையிலே வாழ முடியும். இதுதான் திருவள்ளுவர் சரி. இன்னொரு குரலை நாம நாளைக்கு அதுவரை உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.